எல்லா தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் பாலச்சந்திர சார்பில் வணக்கம். போன வாரம் பார்க்காதவங்கலாம் நல்லா கேட்டுக்கோங்க. இதான் முன்கதை. ராமலிங்கம்ன்ட்டு ஒரு தியேட்டர் ஓனர். அந்த ஆள் குடும்பங்கிற படா டுபாக் ஒரு குடும்பங்க. இல்லை கோக்குமாக்கு குடும்பம்னு புரியுறாப்புல சொல்லல. அவங்க குடும்பத்துல செத்து புட்ட மூத்த சம்சாரத்தோட பொண்ணு புள்ள, அப்பாளிக்க 2வது சம்சாரம் அவ புள்ள, 10வது வரைக்கும் ஒரு ஆசை நாயகி அதோட அண்ணன். சுருட்ட பாக்குற இந்த 3 கும்பலுங்களும் அடிக்கிற லூட்டி தான் முதல் பாகம். அந்த ராமலிங்கத்திட்ட இருந்து பணத்தை புடுங்கிறதுக்கு அந்த 3 குரூப்பும் தனித்தனியா திட்டம் போட்டு ஒரு நாள் ராத்திரி நடு சாமத்துல அவருக்கு தனித்தனியா போன் பண்ணி பொய் நியூஸ் கொடுக்குறாங்க. கருக்கல்ல பார்த்தா பாவம் அந்த மனுஷன் அதிர்ச்சியிலே மண்டையை போட்டிருக்காரு. இது அவங்க சனம் யாருக்கும் எதிர்பார்க்கல. இல்ல இது போன வாரம். மேல பாப்பமால அப்பா போயிட்டாரு சார். எங்களெல்லாம் அனாதையாக்கிட்டு அப்பா போயிட்டாரு சார். அழக்கூடாது சார். சார் ராத்திரி 2 மணி இருக்கும் சார். நல்லா இருந்தாரு சார். என்னை கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரான்னு சொன்னாரு. நான் போய் தண்ணி கொண்டு வரதுக்குள்ள போயிட்டாரு சார். போயிட்டாரு சார். பாருப்பா, இனிமே குடும்பத்துக்கு நீ தான் மூத்தவன். நீ தைரியமா இருக்கணும். சித்தி மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். யாருக்கிட்ட என்ன சொல்றா என்ன பேசுறான்னு ஒரு காதுல வாங்கிக்க. சரி. பாஸ்கர் சார். ஐயோ சார். அழாதப்பா, நாங்கெல்லாம் இருக்கோம். இப்படி அநியாயமா விட்டுட்டு போயிட்டீங்களே. அட மணவாளா, இப்படி வாடா. என்ன சொல்லு? கெட்டு வர்ற பெரிய மனுஷங்கிட்ட எல்லாம் நீ போய் பார்த்து பேசணும். ரொம்ப முக்கியம். அந்த துரை மட்டும் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கான் பாரு. அவர் நாக்காளி உனக்கு தாண்டா வந்து சேரணும். கருணாகரை வந்து நிக்கிறான் பாரு. உங்க அப்பா கிட்ட கைமாத்தா 10,000 ரூபாய் வாங்கினான். அப்ப பக்கத்துல நான் இருந்தேன்டா. அடைய கனகு, உங்க அப்பா இப்படி மோசம் பண்ணிட்டு போயிட்டாரடி. நான் என்ன பண்ணுவேன்?
சித்தி, நீங்க அழாதீங்க சித்தி. கருணாகரன் சார், தம்பி ஐ எம் சோ சாரி. என்னப்பா இப்படி திடீர்னு? அவருக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை சார். மணவாளா தலையை கொஞ்சம் பிடிச்சி விடுறான்னாரு. பிடிச்சி விட்டுக்கிட்டே இருக்கேன், அப்படியே சாஞ்சிட்டார் சார். அப்படியா? அப்போ மணி 11 இருக்கும் சார். 11:10. மரமண்ட அந்த தீவெட்டி பைய தோற நான் ராத்திரி 2 மணிக்கு மண்டையை போட்டதா இப்பதான் அவங்கிட்ட சொன்னா, நீ ராத்திரி 11 மணிக்குன்னு சொல்றியடா. மரமண்ட என்னப்பா இது படம் பேசுது? உயிர் மட்டும் இருந்தா போனா என்ன சொல்லியிருக்கோம்? அதான் ஐடியாவா? ஏன்னா சமம் போன வழியா பாலச்சந்திரே பேசுறாங்க, புரியலையா உனக்கு? எங்க அப்பா ரொம்ப பெரிய மனுஷன் சார். யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அந்த மனசு யாருக்கு சார் வரும்? நீங்க கூட தான் ஏதோ கஷ்டம்னு வந்தீங்க, சட்டுன்னு ஒரு 10,000 எடுத்து கொடுத்துட்டாரு கைமாத்தா. அது நீங்க உடனே தரணும்னு அவசியம் இல்லை சார். நானே மெதுவா ஒரு வாரம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன். தம்பி, நான் உங்க அப்பா கிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். முந்தானேத்து ராத்திரி தான். ஓ, பாவி கருணாகரா, நீ எப்படா என்கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்த படுவா? என் பையன் எத்தனை இருந்தா நீ எத்தனைக்கு எத்தனை இருக்கேடா? செத்தவர் திரும்பி வந்து சொல்ல போறாரு. சரியா உள்ள 9 ரூபா நோட்டுக்காரன் பாய்ந்தானு. ஐயா கணக்கு பிள்ளை, ஏம்மா எல்லா செக் புக்கும் என்கிட்ட உடனே கொண்டாந்து கொடுங்கன்னு சொன்னல. தோர்க்குமா செக் புக்ஸ் 2 செக்ல மட்டும் கையெழுத்து போட்டு என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு. ஃபில்அப் பண்ணாம பிளாங்க் செக், பேரட் செக். எந்தெந்த பேங்க்ல லாக்கர் இருக்குன்னு எனக்கு உடனே தெரியணும், 1/2 மணியில. சரிம்மா. அவர் இறந்து போன விஷயத்த பேங்க்ல சொல்லிட்டு நமக்கு தெரியாம எந்த பண போக்குவரத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. அத்தை, நம்ம ஆடிட்டர் ஒய்ஃப் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. காலையில கல்லாட்டா இருந்தாரு, ராத்திரி கல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. அழாதம்மா, தைரியமா இரு. எவலக்க இங்க வா. என்னம்மா? தண்ணி லாரி வர நேரம் பாரு, 2 சம்பை ஃபுல்லா ரப்ப சொல்லு. எவலக்க பக்கத்திலேயே இரு, மிச்சம் இருக்கிறத கணத்துல விட சொல்லு. ஏமாந்தா பாதி டேங்கர் தண்ணியை கொண்டு போயிடுவானுங்க படுவாவி பசங்க. குடம் 1 ரூபான்னு பக்கத்தெருல கொண்டு போய் வித்துருவானுங்க. டேங்கருக்குள்ள தலையை நீட்டி எட்டி பாரு, 400 ரூபா கொடு, அதுக்கு மேல கொடுக்காத. சரிங்கம்மா. இந்த வீட்டுல நீங்க இல்லாம நான் எப்படிங்க இருக்க போறேன்? கொஞ்சம் இப்படி வாங்க. இது வந்துட்டு இங்க வாங்க. என்ன கணக்கு? 2 பேரட் செக் அப்பா ஃபில்அப் பண்ணாம கையெழுத்து போட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன். ஒன்னு ஆந்திரா பேங்க், இன்னொன்னு சென்ட்ரல் பேங்க். இந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு? அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிட்டு இந்த பேங்க்ல 25,000 ரூபாய், அந்த பேங்க்ல 25,000 ரூபாய் டிரா பண்ணிட்டு உடனே வந்துருங்க. பாவண்டி உங்க அப்பா. என்ன பாவம்? இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? நீங்க என் புருஷன் தானே, அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லையே. நான் சொல்றபடி கேளுங்க. அழகா ஃபில்அப் பண்ணி பணத்தை டிரா பண்ணிட்டு வீட்டுல வச்சுட்டு உடனே வந்துருங்க. இந்த பூனையும் பாலை குடிக்குமாங்கிற மாதிரி வந்து உட்காந்துக்கணும். கணக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்லடி. இது பெரியவருக்கு நாம செய்யற பெரிய துரோகம். கனகு, உன் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர். நான் உயிரோடு இருக்கும்போது புரியல, செத்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. செத்ததுக்கு அப்புறம் தான் பல விஷயங்கள் புரியுது. எங்க அப்பாரு இறந்துட்டாருன்னு பேங்க்குக்கு தெரிவித்து முந்தி போங்க. பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இல்லைன்னா? அக்கவுண்ட்ல பணம் இருக்கு மாப்ள, சட்டுப்பட்டுன்னு போ, டிராப் பண்ணிக்க. அழாதீங்க அத்தை. நான் கூட தான் செய்தியை கேட்டு கதறி துடிச்சிட்டேன், மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்புறம் என் வீட்டுக்காரர் மூஞ்சில தண்ணி தெளிச்சு என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு.
இந்த அதிர்ச்சியை நான் எப்படிதான் தாங்கிக்க போறேன்னு தெரியல அத்தை. என்னங்க பாடி எப்ப எடுக்க போறாங்க தெரியலையே. தலைவர் வரணும் போல் இருக்க. இன்னும் யார் யார் வரணுமோ? வேணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இருந்து பாத்துட்டு வாங்க. மல்லிகா அத்தைய பார்த்தாச்சு, தலையை காட்டியாச்சு. 41 பஸ் பிடிச்சு நான் வீடு போய் சேர்றேன். டிவில எஸ்வி சேகர் டிராமா இருக்கு. எதான வச்ச எங்க காணோம்? ஏம்மா இங்க என்ன தேடி இருக்க? அப்பா கையெழுத்து போட்ட 2 பிளாங்க் செக் இங்கதான்ப்பா வச்சேன், காணோம். சரி நான் அதை தேடி வைக்கிறேன். தலைவர் வந்திருக்காரு, நீ போய் கவனி. போ சீக்கிரம். பிளாங்க் செக்கா எப்படி மரமண்டைகளா மரமண்டைகளா, செத்தவனை பார்க்க வந்திருக்கிறாரு உன் தலைவர். இப்ப கூட என்னடா கோச்சம்? வீட்டை மந்தவெளி வீட்டு ரோஜா. என்னடா ஏம்மா எதையோ தேட போய் இது கிடைச்சிருக்குதுமா. மந்தவெளி வீட்டை ரோஜா பேர்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்காக எழுதி வச்ச பத்திரம். நல்ல வேலை, ரெஜிஸ்டர் ஆகல. அப்பாவுக்கு காலியா கிடக்குற அந்த வீட்டை 2 பூட்டு போட்டுட்டு சாவியை கொண்டாந்துரு. டூ லேட்டடி மல்லிகை. காலியா கிடந்த மந்தவெளி வீட்டுக்கு போய் ராத்திரியோட ராத்திரியா ரோஜா டேரா போட்டாச்சு. இனிமே ரோஜா உன்னால அசைக்க முடியாது. இப்போ ரோஜான்னு சொன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? ரோஜா ரோஜா தான், மல்லிகை மல்லிகை தான். ரெண்டும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க மரம் மண்டைங்க. என்ன சார் வெறும் கையிட வந்துட்டீங்க? மாலை உணவா? கிடைக்குமா? வேணும்ப்பா. பக்கத்துல கடை சார், ஒரே நிமிஷம் நான் போய் வாங்கி வந்துடுறேன். இங்கே இருங்க, அதுக்காக நீங்க ஒன்றும் தனியாக கொடுக்கணும். பக்கத்து ரோட்ல போய் வாங்கி வந்தேன் சார். எவ்வளோப்பா? 100 ரூபாய் சார். என்ன அது பகல் கொள்ளையா இருக்கு? சார் ரோஜா மாலை கிடைக்கிறதுக்கே பேஜார் ஆயிடுச்சு சார். நீங்க 3 பெரிய மனுஷால் மண்டை போட்டுக்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லு சார். எவ்வளோ தொலை போய் வாங்கி வந்துக்கிறேன். தேங்க்ஸ் சொல்லு சார். சரி தேங்க்ஸ். கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. காயா பழமா? ஒன்று பழம், இன்னொன்று காய். என்ன சொல்றீங்க? என்ன கனகு, அப்பா இப்படி பண்ணிட்டாரு? நேத்து பார்த்தனே நல்லா இருந்தாரு. நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதாங்க. என்ன சொல்றீங்க? 2 பழம் இல்லையா? ஒரு செக் டிராப் பண்ணிட்டேன். இன்னொரு செக் வந்து இன்னொரு செக்கு. அநியாயமா போயிடுச்சு. அநியாயமா போயிட்டாரு. இன்னொரு செக்க கோட்டை விட்டுட்டீங்களா? ஆமா கணக்கு, எனக்கு இந்த தில்லுமுள்ளு பண்ணி பழக்கம் இல்லையா. 25,000 எண்ணால் எழுதினேன். எழுத்தால் எழுதும்போது வெறும் 20,000 எழுதிட்டேன். அதை அடிச்சு திருத்தி எழுதணும்னா உங்க அப்பாவோட இன்னொரு கையெழுத்து வேணும் இல்லையா? மரமண்டை மாதிரி எங்க அப்பாரு. அது உங்களுக்கு தான் பொருந்தும். செத்து பார்த்தா தான் சிரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு புரியுது. ஒத்தி போங்கயா பால. என்னயா சாவு வீட்டுல வந்து கையெழுத்து கட்டினேன்? என்ன சார் மாலை ஒண்ணா? ஆமாப்பா, அவசரத்துல வாங்க மறந்துட்டேன். பக்கத்துல கடை சார், 5 நிமிஷத்துல வாங்கி வந்துடுறேன். இங்கே இருங்க. உங்க பேர் சொல்லி ஸ்பெஷலா வாங்கி வந்துக்கிறேன் சார்.
100 rupees. தேங்க்ஸ் சார். தம்பி ரவி, என் பாடியில இருந்து ஒரு மாலையை எடுத்தாந்து உன் கையில கொடுத்து 100 ரூபா அடிச்சானே, அவன் யாரு தெரியுமா? என் நெருங்கின சொந்தக்காரன். எப்படி அப்பப்போ ரசிச்சு சிரிக்கிறத இந்த வாட்டி பொண்ணு கையில விட்டாரு பாத்தியா பாலச்சந்தர்? எனக்கு இன்னும் பெட்டர். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை ஆரோன்னு சும்மாவா சொன்னாங்க? ஏய், காளிதாச சொன்ன மேட்ரு எவ்வளவு கரிட்டாகுது பாத்தியா? எல்லாம் சோப்படாங்க. அதை சொன்னது கண்ணதாசன். வந்ததான் தான் அவளை பார்த்துட்டு போயிடுவான். யாரு அந்த சின்ன வீட்டையா? அவளுக்கு சின்ன வயசு தானே. நீ எதுக்கு இப்போ அவளை பார்க்கணும்? ஹஸ்பண்ட் வேகன்சி இருக்கேன்னுட்டா? ஏய், நான் ஒரு ஏஜோக் சொல்லட்டுமா? டே சிரிப்பு கட்டதுரா, எல்லாம் நம்மளே பார்க்குறாங்க, சிரிச்சா தப்பா போயிடுறான். டேய், வேலைக்கு போன நேரம் வச்சு வாடா. ஏய், பார்த்துட்டு போயிடலாம்டா. இவ்வளவு கிட்டத்துல பாக்குற சான்ஸ் அப்புறம் கிடைக்குமா? எது இந்த ஆள் போனியா? போடா பிசாத்து. இவரு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப தோஸ்தரா. இத பாக்குறதுக்கு ஒரு மாலையோட வருவார் பாரு. நிச்சயமா ஒரு ஒருவரா? கிட்டே பார்க்கலாமா? பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு வேலை கட் அடிச்சிடுவோம். என்னக்கா? அப்பாவோட வைர மோதிரம் ₹1,00,000 பெறும். இப்ப விரல் இருக்கு. மூத்தவனி கோட்டை விட்டுடாத. மணவாளனை பார்த்து 4 வார்த்தை கன்சல்டிங்கா சொல்லிட்டியா? டேய், நாம என்ன சொன்னாலும் அவங்க காதுல விழ போறதில்ல. அதை யாரும் மைண்ட் பண்ண போறதும் இல்ல. சாவு வீட்டுல இதெல்லாம் சகஜம்டா. என்ன சொல்ற நீ இப்போ? அதுக்காக நீ எதை வேணா சொல்லிடுவியா? என்ன வேணா சொல்றேன் பாக்குறியா? என்ன பெட்டு? 50 ரூபாய். என் கூட வா. அங்க பாரு, அந்த துரராஸ்கள் என்ன பண்றாங்க? மாலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன அட்ஜஸ்ட் பண்றான்னு எனக்கு தெரியும். என்ன? அப்பா கையில இருக்கிற மோதிரத்துக்கு தான் அலையிறான். ஓ, இந்த 12 கல்லு வச்ச வைர மோதிரம் ₹1,00,000 பெருண்டா. எனக்கு லூசா இருக்குமேம்மா. நூலை சுத்தி போட்டுக்கலாம்டா. என்ன அவன் கைட்டு கையில போட்டுக்கிட்டான்னா நம்ம ஒண்ணும் கேட்க முடியாது. என்ன அவனும் புள்ள. ஆமா இல்ல? சீக்கிரம் போ. டேய், வலிக்குதுடா. அது என் சொந்த சம்பாத்தியம்டா. அதான் அவளை சுருவுல வரமாட்டேங்குது. நீ ஒண்ணு பண்ணு, விரலையே வெட்டி உன் பாக்கெட்ல போட்டுக்க. அப்புறம் தனியா போய் மோதிரத்தை கழட்டிக்கலாம். எப்படி? என்னடா மணவாளா, அப்பா இப்படி அநியாயமா போயிட்டாரு. சேத்தியை திறன் உடனே கிளம்பிட்டான். நடு வழியில ஒரு சின்ன பேஜர் ஆயிடுச்சுடா. ஆட்டோ டிரைவர் வரமாட்டேன்ட்டான். ஆத்திரத்துல கத்தியால குத்திட்டேன். டிரைவர் ஸ்பாட்லயே அவுட்றா. பாடியை மறைச்சு வச்சுட்டு ரத்த கரையை கழுவுறதுக்கு தண்ணி கிடைக்கலடா. அதான்டா லேட்டு. சாரிம்மா. மெட்ராஸ்னாலே தண்ணி கஷ்டம் தானே சனியம், யாருக்கு தான் தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ. பாத்தியாடா, பெட்டில் ஜெயிச்சிட்டேன். ஆ
தம்பி அடா அடா அப்பா நம்மள இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு அடா. டேய் நீங்க என்ன தில்லுமுள்ளு பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும் டே. தம்பி என்னடா ராஸ்கல் இந்த மாதிரி அயோக்கிய நினைச்சா என்னையும் பருவா அடா அடா அப்பாவோட வயிறை முதல்ல எடுத்து உள்ள வச்சிருக்கேடா டே. அடா அடா நம்மள இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு அடா. வலதுகை முழுக்க காலி பண்ணிட்டியாடா டே. டேய் ஒரு 6 அடிச்சிருக்கான்டா. அப்போ ஃபாலோன் கிடைக்காதா? கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏய் அவுட் அவுட் அவுட். ஏண்டா எவ்வளவு நேரம்டா காத்துட்டு இருக்குது? பாடி எப்படா எடுப்பாங்க? அநேகமா லஞ்சுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்கடா. என்னடா உளற? சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டா பாடி எடுப்பாங்க? டேய் நான் கிரிக்கெட் மேட்ச் லஞ்சுக்கு அப்புறம் சொன்னேன்டா. என்னப்பா உனக்கு இருப்பே கொள்ளல? செருப்பை வெளியில விட்டுருக்கேன். புதுசா இருக்கேன்னு எவனாவது புதுசா இருக்கேன்னு எவனாவது தள்ளிட்டு போயிடுவானேன்னு பயமா இருக்கு. எப்பயா எடுப்பாங்க? பேசாம ஒண்ணு பண்ணு, செருப்பை பேப்பர்ல சுத்தி மடியில வச்சுக்கோ. புது செருப்பு வாங்கியிருந்தா உனக்கு தெரியும். ஆமா எந்த குதிரையை ஃபிக்ஸ் பண்ணலாம்? கிருஷ்ணன் பிறந்த நாள் கோகுலாஷ்டமி, அதனால கோகுலம் குதிரை அடிபடாது. நிச்சயம் அதை ஜாக்பாட் தான். ஆமா போன வாட்டி இப்படிதான். மில்லாடி நம்ம என்னைக்கு யாகா பேபி குதிரையை பேக்கரா வச்சோம். என்னாச்சு? படுத்துருச்சு. இல்லைன்னா ரொமான்டிக் டான்ஸரை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அட கம்மநாட்டிங்களா, இளவு வீட்டுல என்னதான் பேசுறதுன்னே கிடையாதா? ஒருத்த குதிரை ரேஸை பத்தி பேசுறான், இன்னொருத்த கிரிக்கெட்டை பத்தி பேசுறான். டேய் எந்திரிச்சு போங்கடா ராஸ்கல்ஸ். நீங்க கஞ்சூர் முதலியார் தானே? இல்லைங்க, யார் கடை முதலியார். பையனுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டீங்களா? இன்னும் பண்ணல. கல்யாணத்தை பத்தி இங்க எதுவும் பேச வேணாங்களே. என்னங்க போன எதிரில் வந்தா நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. போன இருக்கிற இடத்துல பேசுறோம், நல்லதானே நடக்கும் அப்படிங்கிறீங்க? அப்ப நல்ல பொண்ணா பாருங்க. என் தங்கச்சி மக இருக்கா, அவ ஜாதகத்தை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வரேனே. அப்ப நீங்களும் ஆற்காடு தானே? ஆமாங்க. சரி சரி. அட்டா பாவீங்களா, பத்தமட வந்துக்கிறவன்லையும் எடுத்துக்கோ, சொந்தக்காரன்லையும் எடுத்துக்க. எவனா மையாலுமே துக்கப்படுறானான்னு பாத்தியா? ஏன் துக்கப்படாம? அங்க பாருல. துக்கப்படுற மாதிரி எல்லாரும் மூஞ்சிலையும் முகமூடி. உலகமே பித்தலாட்டம்ப்பா. டேய் இவதாண்டா அவ. சே இவ்வளவு தானே, இதுக்கு முந்தைய போயிருக்கலாம்ப்பா. யார் பாது? மாதவிதான். அப்படின்னா ராமலிங்கம் கோவலன்னா இந்த அம்மா மாதவி. ஓ, கோவலோட பொண்ணு தானா? அந்த ஆளுக்கு பதிலா நீ செத்துருக்கலாம். அவரோட கீப்பியா? அப்படின்னு பிரமாதமா இல்லையா? அவருக்கு பிடிச்சிருந்தது, நமக்கு ஏன்? மானத்தை வாங்குறதுக்குன்னே வந்துட்டியா? எல்லார் கண்ணும் உன்னையே தொலைக்குது பாரு. போயிரு. அட்டெண்டன்ஸ்ல மார்க் பண்ணிட்டேன்டே, போயிரு.
மனுஷனை கொலை பண்ணிட்டு இப்ப துக்கம் வேற கொண்டாட வந்துட்டியா பாவி. என் வீட்டுக்குள்ள காலை வைக்க உனக்கு வெக்கமா இல்ல? இங்க யார் பேசினாலும் கொலை உள்ள. நீ உட்கார தங்கச்சி. அந்த சேரை எடுடா. நாக்காளி சண்டைங்கிறது தானா? பத்தமுட நீ சொன்ன தினமும் கரெக்டு தான். இந்த சாவுட்டுக்கு வர எல்லா பசங்களும் முகமூடியோட தான் வரானுங்க. கல்யாண வீட்டுக்கு போய் பாரு, அங்க வேற முகமூடியோட வருவானுங்க. மொத்தத்துல எல்லா பசங்களும் முகமூடி மனுஷனுங்க தான். அப்ப வணக்கத்தை சொல்லி முடிச்சிருவோமா? இரு, ஒன்னு கவனிச்சியா? கடைசி வரைக்கும் ஒன்ன மட்டும் சொல்லாமே விட்டாரு பாத்தியா பாலச்சந்திர? அதானே ராமலிங்கம் எப்படி செத்தாரு? ஆறு கொடுத்த டெலிபோன் செய்தினால வாயை பொழந்தாரு. ஆறு காரணம், மூத்த பையன் துரையா, சின்ன பையன் மணவாளனா, இல்ல ரோசா அண்ணன் ராசமாணிக்கமா? சஸ்பென்ஸா விட்டாரு பாலச்சந்திர. சஸ்பென்ஷன்ல ஒரு புண்ணாக்கும் இல்ல. பாலச்சந்திரக்கே தெரியாதுப்பா. நானே சொன்னாதான் உண்டு. சொல்றேன் கேளுங்க. காரைக்குடில ஒரு தியேட்டரை சல்லிசா விலை பேசி 15 லட்சம் ரூபாய் கருப்பு பணம் கொடுத்திருந்தேன். அட்வான்ஸ கேஷா வாங்கின தியேட்டருக்காரரு அடுத்த நாளே மண்டையை போட்டாரு. நேத்து ராத்திரி அவருடைய பையனுக்கு டெலிபோன் பண்ணேன். 15 லட்சமா கேஷா எப்ப கொடுத்தீங்கன்னா நான் மண்டையை போட்டேன். அதான் மேட்ரா. என் பிள்ளைலாம் ஒன்றும் சரியில்லைங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். செத்து போன அப்பா உடம்புல இருந்து மோதிரத்தை திருடுறாங்க. காரைக்குடி பையனை பாத்தீங்களா? ஒரே ஸ்ட்ரோக்ல 15 லட்சம் ஏப்பம். பிள்ளைங்கன்னா இப்படின்னா இருக்கணும். மணியா இதுகளும் இருக்குங்களே. பத்தமட காகித மாலைகள் அப்படிங்கிறதுக்கு பதிலா முகமூடி மனிதர்கள்னு டைட்டில் வச்சிருந்தா எவ்வளவு டக்கரா இருந்திருக்கும். அது ஓ அபிப்பிராயம். ஐயா, பாலச்சந்தருடைய சின்ன திரையில நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற, பார்க்க போற எல்லா கதைகளை பத்தியும் உங்க அபிப்பிராயங்களை தாராளமா சொல்லலாம். எங்க எழுதி அனுப்புங்க பாப்போம். அட்ரஸ் சொல்லிட்டா? மின் பிம்பங்கள், தபால் பொட்டி எண் 6192, மயிலாப்பூர், சென்னை 4, இந்தியா. எல்லாருக்கும் வணக்கம் சொல்றது பத்தமடை முத்தப்பா, கிருஷ்ணம்பேட்டை கிட்டப்பா.